ஸோ க்ரௌன் ஜுவலோடைய கடைசி ஸ்மாக் டவுன் நடந்திருக்கு. ஸோ கோ ஹோம் எடிஷன் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் கரண்டாக டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 11:30 ஆகுதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து நைட்டுன்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. 5:30க்கு நம்ம பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரில. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் கரண்ட்டாக எத்தனை மணிக்கு ஸ்ட்ரீம் ஆகுதுன்றது தெரில. பட் என்னோட கடமையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக சொல்லிவிட்டு போயிடுறேன். இப்போ கரண்டாக நம்ம வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸை கிக் ஆஃப் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சித்ரான்ஸால் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வந்து ஒன்ஸ் அகைன் ஜெயிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் க்ரௌன் ஜுவல் சாம்பியனாக க்ரௌன் ஆக போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணிக்கிறார். சாரி, கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கமெண்டேட்டர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ஒரு சான்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சித்ரான்ஸ் இஸ் வேங்கர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் கிட்ட போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சர்வீஸில் ஜாயின் ஆகணுன்ற மாதிரி கேட்குறாங்க. பட் நம்ம ஸ்டெஃப்னி வாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி ஸ்டாட்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச்சில் இருக்க போகிறாங்களா, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேசுகிறாரு. அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த க்ரௌன் ஜுவலுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து WWE சாம்பியன்ஷிப்பை நோக்கி வரப்போகிறன்றதை ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய சமிசைனோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஷாக்கிங்லி நம்மளுடைய சின்ஸ்கே நாகமுரா ரிட்டர்ன் கொடுத்துருக்காருங்க. ஸோ ஃபேஸ் டன்னாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ ஒரு பிக் ரிட்டர்ன் இருக்குன்ற மாதிரி. அதர்வைஸ் நாகமுரா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ கம் பேக் கொடுத்துருக்காருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாகமுரா வின் பண்ணிட்டாரு. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. பட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம சமிசைன் தான் இருக்க போகிறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிகிறதுக்கு மெயின் ரீசனாக இருந்து பார்த்தீங்கன்னா டாமா டோங்கா அவருடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்ல இவருடைய ரிட்டர்னை டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கண்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாங்கா லோவா, ஜேசி மெட்ரோ அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆல்சோ லேட்டரில் இவங்களுக்கும் நம்மளுடைய ஒயிட் செக்மான ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அது சீரியஸ்லி நல்லா இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் போய் பேசுகிறாரு. நெக்ஸ்ட் வீக் ஜேக்கப் ஃபாட் கூட அவனுக்கு ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட் ட்ரூ மேக்கின்டையரை அட்டாக் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய WWE சாம்பியனாக இருக்கிற ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் அண்ட் ஆல்சோ வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாகர் வர்சஸ் நம்மளுடைய விமென்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கிற குவிலியா கைனா ஜேம்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைனா ஜேம்ஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கான ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய WWE விமென்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற அலெக்சா பிளிஸ் ஷார்லட் ஃப்ளேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சால் இருக்கும் அண்ட் ஆல்சோ சரியா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பட் இவங்க சாம்பியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு பெருசாக ப்ரூவ் பண்ண மாதிரி தெரில, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி கேட்கும்போது ஜிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அந்த சவுண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கேர் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சால் இருக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஒயிட் செக் வர்சஸ் ஸ்ட்ரீட் ஃபார்ஃபிட்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் ஒயிட் செக் வின் பண்ணிட்டாங்க, சாம்பியன்ஷிப்பை ரீட்டைனும் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபேப் அண்ட் ஆல்சோ நிக்கி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறவங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துருந்துச்சு. மேட்ச்சுக்கு அப்புறம் நம்மளுடைய மை ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் செக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய டாங்கா லோவாவோ யாருன்னு தெரில. பட் இருந்தாலும் மை ஃபேமிலி ட்ரீ வரைக்கும் கண்ட சாம்பியன்ஷிப் மேலே அவங்களுடைய கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கான டீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். கேத்தி கெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தி கெல்லி ஏன் நீங்கள் கால் நோய்ஸ்க்கு துரோகம் பண்ணின்ற மாதிரி கேட்கும்போது, கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக கேட்கணும், நான் வந்து துரோகம் பண்ணல, அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், ரெசில்மேனியா மெயின் இவெண்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் WWE ஹால் ஆஃப் ஃபேமர் கூட. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை ஒரு நல்ல ஸ்டாராக பில்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். பட் அதை வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டான்றதை மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் டேமின் பிஸ்க்கான லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அலிஸ்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் ஹைலைட் கிடையாது. இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலினா வேகா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஜலினா வேகா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக்கை காப்பாற்றலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார் ப்ரீஸ்ட்டு. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய ஃபினிஷரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவார். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ குறிப்பாக சின்ஸ்கே நாகமுராவோட ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ ஜலினா வேகா அலிஸ்டர் பிளாக்கோட ரீயூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் க்ரௌன்
ஜுவல் வரப்போகுது. ஸோ க்ரௌன் ஜுவலுக்கான ப்ரிவியூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட வேண்டியது இருக்குது. நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.